அப்பாடா நிம்மதியாக போச்சு அப்படி பெருமூச்சு விடுவார்கள். பெருமூச்சு, நிம்மதி, அதாவது அவர்கள் தேடியதை கிடைத்துவிட்டால் மன நிம்மதி கிடைத்துவிடும். எதையெல்லாம் அவர்கள் தேடுகிறார்களோ அது கிடைத்துவிட்டால் நிம்மதியாச்சு. உதாரணமாக ரயிலில் பயணம் செய்கிறார்கள், ரிசர்வ் பண்ணலை, ஒரு இடம் கிடச்சிட்டுனா அப்படியா நல்ல இடம் கிடச்சிடுது நிம்மதியாக உக்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்க. இப்படித்தான் அவர்களுக்கு ஒரு கிடைக்காத வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் மனதிலே ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்படும், மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்ப்பதில்லை, எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் அது. எனவே நிம்மதி என்பது நம் மனதில் தான் இருக்கிறது. நீ தேடி பிடிச்சி கொண்டு வா என்றால் கொண்டு வர முடியாது. பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். அது ஏன் அப்படி சொல்கிறார்கள்? பீஸ் என்றாலே அமைதி, மைண்ட் என்றாலே மனது. ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கே இருக்கிறது? நம் உடலிலே, நம் மனதிலே இருக்கிறது. மனம் எங்கே இருக்கிறது? நமது மூளையில் தான் இருக்கிறது. நாம் எதையெல்லாம் பதிவு செய்தோமோ அது எல்லாம் நம்முடைய மூளையில் பதிவாகி இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு கிடைக்காதது பெருமூச்சு அடைவோம், வெறுப்பாக இருக்கும். ஐயோ நமக்கு கிடைக்கவில்லையே அப்படி என்று நினைப்பார்கள். ஆனால் அதையே அவர்களுக்கு விரும்பியது போல் கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுவும் எதிர்பார்க்காதது கிடைத்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். ஆதலினால் நாம் நிம்மதியை தேடி போக வேண்டாம். நிம்மதி என்பது நம் மனதிலேயே இருக்கிறது. ஜவஹர் நகர் 1வது பிரதான சாலை, இந்த இடத்தில் தான் நான் நிற்கிறேன். எனவே நிம்மதி என்பது நாம் ஏற்படுத்தி கொள்வது, பிறர் யாரும் தர முடியாது. இது கடையில் வாங்கக்கூடிய பொருளும் அல்ல, நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த பாதையிலே நாம் பயணம் செய்யும் பொழுது அது பரவசமாக நமக்கு இருக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால்தான் சில பேருக்கு மன அமைதி இல்லாமல் போராட்டத்தில் இருக்கும். அந்த மனத்திலே இருக்கக்கூடிய போராட்டத்தை நீக்குவதற்குத்தான் பலர் பல வழிமுறைகளை சொல்கிறார்கள். என்ன மாதிரி என்றால் தியானம், மனதில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நீக்கக்கூடிய ஒரு மௌனம்தான். உங்களுடைய மனதிலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் அமைதியான முறையில் மனத்திலே எப்படி இதெல்லாம் நடந்தது, எதற்காக துன்பம் வந்தது, எதற்காக நமக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நீங்கள் ஆராய்ந்தால், ஆராய வேண்டும் ஏன் என்று, எப்பொழுது, எப்படி, எதற்கு, எங்கே என்று கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் அலசி ஆராய்ந்தால் உங்களுக்கு அதை பற்றி சரியான புரிதல் கிடைக்கும். இதை தேடி பலர் பணத்தை கொடுத்து எனக்கு நிம்மதி வேண்டுமே, அதை பற்றி சொல்லுங்களேன் என்று பணத்தை கொடுத்து சிலர் பயிற்சிகளை எடுக்கிறார்கள். அந்த ஞானத்தை பற்றி சொல்லித் தருகிறார்கள். அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, நாமவே தேடிக்கொள்ள வேண்டும். சிலருக்கு அப்படித்தான் பணம் கொடுத்து தான் அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்றால் அப்படி தேடிக்கொள்ளலாம். அதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது? எனவே நிம்மதி என்பது அமைதி, அமைதியின் மறுபெயர் தான் நிம்மதி. அந்த அமைதி மௌன புரட்சி என்று கௌதம புத்தர் சொல்வார்கள். நீங்கள் யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாதீர்கள், அமைதியாக இருங்கள், பதில் சொல்லாதீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும், பதில் கிடைக்கும். அதனால்தான் மௌன புரட்சி என்று கௌதம புத்தர் சொல்வார். ஸோ நிம்மதியை தேடி அலையாதீர்கள், அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. எங்கே, எப்படி என்று நீங்கள் சற்று ஆராய்ந்தால் உங்களுக்கு அது விளங்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.